ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழில் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இந்த சின்ன வேர்டை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்ஸை பேசுவோம். அது என்ன அப்படின்னா தவிர சொல்லுவோம். பார்த்திங்களா, என்னை தவிர எல்லோரும் வந்தாங்க, எனக்கு டீயை தவிர மிச்செல்லாம் பிடிக்கும் சொல்லுவோம். பார்த்திங்களா, நான் நியூஸ் பார்க்கறத தவிர மிச்சம் எல்லாமே பார்ப்பேன் சொல்லுவோம். பார்த்திங்களா, பாருங்கள், இந்த எல்லா சென்டென்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த தவிர, உன்னை தவிர மிச்சம் எல்லாமே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல தவிர அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்லேருந்து பெரிய தமிழ் வாக்கியங்களை கூட நம்மளால் ஈஸியாக பேச முடியும். இன்றைக்கி உங்களுக்கு இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. தவிர அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா எக்ஸப்ட். சொல்லுங்கள் பார்க்கும். தவிர அப்படின்னா எக்ஸப்ட். இங்கே பாருங்களேன், என்னை தவிர, என்னை தவிர எல்லாரும் வந்தாங்க, அவனை தவிர எல்லாரும் போனாங்க சொல்லுங்க. பார்த்தீங்களா, எங்களை தவிர எல்லாரும் பார்த்தாங்க. இப்போ இந்த எல்லா சென்ஸ்லையும் பாருங்களேன், தவிர அப்படின்னு பேசியிருக்கோம். இதில் பேச்சுலக்கில் என்னை தவிர, அவனை தவிர, அவளை தவிர அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி பேசலாம்? என்னை தவிர. ரொம்ப சிம்பிள் தான், பாருங்களேன். எக்ஸப்ட் மீ, என்னை தவிர. ஈஸியாக இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி தமிழ் வாக்கியங்களை பேச நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சென்டென்ஸு பேச போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணி வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி தமிழ் வாக்கியங்கள்லேருந்து நம்ம பேச ஆரம்பிக்க போகிறோம். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே பின்னாடியே வாயை திறந்து ப்ளீஸ் தயவுசெய்து பேச ஆரம்பிங்க. நம்ம பேச தான் இங்கிலீஷ் நமக்கு வரும். ஓகேங்களா? முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். என்ன தவிர, இப்போ தான் பார்த்தோம். என்ன தவிர அப்படின்னா எக்ஸப்ட் மீ, என்னை தவிர. அவனை தவிர, அவனை தவிர எல்லாரும் வந்தாங்க சொல்லுவோம். பார்த்தீங்களா, அவன் தான் வரல. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். அவனை தவிர அப்படின்னா எப்படி பேசலாம்? சிம்பிள் தான். எக்ஸப்ட் ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை, அவனை தவிர அப்படின்னா எக்ஸப்ட் ஹிம். அடுத்து பாருங்கள், உன்னை தவிர, உன்னை தவிர எல்லாரும் வந்தாங்க சொல்லுவோம். பார்த்தீங்களா, எக்ஸப்ட் யூ. அல்லது உங்களை தவிர எல்லாரும் வந்தாங்க எப்படின்னா சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவளை தவிர, எக்ஸப்ட் ஹர், அவளை தவிர. நெக்ஸ்ட், எங்களை தவிர, எங்களை தவிர எல்லாரும் போனாங்க, நாங்கள் தான் போகல சொல்லுவோம். பார்த்தீங்களா, எங்களை தவிர அப்படின்னா எக்ஸப்ட் அஸ். நெக்ஸ்ட், அவர்களை தவிர. சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. எக்ஸப்ட் தெம். தட்ஸ் ஆல். பாருங்களேன், உங்களுக்கு மீ, ஹிம், யூ, ஹர், அஸ், தெம் இதோட மீனிங் என்ன தெரிஞ்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பேசிடலாம். உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு புரியல அப்படின்னா மனப்பாடமாவது பண்ணி என்ன பண்ணுங்கன்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 நாள் பேசிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம், ஆசை கிடையாது. எனக்கு முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாருக்குமே புரிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். except me, except him, except you, except her, except us, except them. ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸ் இதை வச்சு நம்ம பேச போகிறோம். வீடியோவை கவனமாக கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் நம்ம இந்த எக்ஸப்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு பேசுகிறோமோ அதிகமாக இங்கே இருக்கிற 4 வேர்டோட நம்ம சேர்த்து பேசுவோம். ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்கள், எல்லோரும். எல்லோரும் அப்படின்னா எவ்ரி ஒன் சொல்லுவோம். பார்த்தீங்களா, என்னை தவிர எல்லாரும் போனாங்க. யாரை தவிர? என்னை தவிர. பாருங்கள், இந்த இடத்துல தவிர அப்படின்னு பேசியிருக்கோமா? செகண்ட் பாருங்களேன், யாருமே சொல்லுவோம். பார்த்தீங்களா, என்னை தவிர யாருமே போகலை, நான் மட்டும்தான் போனேன், என்னை தவிர யாருமே போகலை. நல்லா கவனிங்க, யாருமே பேசியிருக்கோமா இந்த சென்டென்ஸில்? யாருமே அப்படின்னா நோ ஒன். நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் அப்படின்னா எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் அப்படின்னா எவ்ரி திங். எப்படி சொல்லலாம்? அதை சொல்லுவோம். பார்த்தீங்களா, எனக்கு டீயை தவிர மிச்சம் எல்லாம் பிடிக்கும், டீயை தவிர நான் எல்லாம் குடிப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஓகே, இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. டீயை தவிரன்னு பேசியிருக்கோமா, அதுக்கப்புறம் எல்லாம் அப்படின்னா எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், எல்லா இடமும்.
அவங்க சமையலறையை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் தேடினாங்க. எல்லா இடமும், எங்கெல்லாம் பிளேஸ் பற்றி பேசுகிறோமோ அங்கே நம்ம எல்லா இடமும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இடமும் அப்படின்னா எவ்ரிவேர். ஈஸியாக இருக்கா? நம்ம அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸப்ட், தவிர அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம இந்த 4 தமிழ் வேர்டோட நம்ம சேர்த்து அதிகமாக நம்ம பேசி பயன்படுத்துவோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 வேர்டை வச்சு எப்படிலாம் இந்த எக்ஸப்ட் வச்சு நம்ம பேசலாம் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும் அப்படின்னு அர்த்தம். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும். பாருங்கள், என்னை தவிர எல்லோரும் போனார்கள். எனக்கு தாங்க உடம்பு சரியில்லாமல் போச்சு, என்னை தவிர எல்லோரும் போனாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்கள் எங்கெல்லாம் நம்ம பேசுகிறோமோ டக்குன்னு நமக்கு எல்லோரும், என்னை தவிர அப்படிங்கிறதுக்கெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் இதை எப்படி பேசலாம் அப்படின்னா எல்லோரும் போனார்கள். எல்லோரும் அப்படின்னா எவ்ரி ஒன், எல்லோரும் போனார்கள். பாருங்கள், இது பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. நடந்து முடிந்ததை பற்றி தான் பேசியிருக்கோம். போனார்கள், எல்லோரும் போனார்கள். அப்போ போகிறதுக்குன்னு சொல்ல இங்கிலீஷில் கோ. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். அப்போ இந்த வெண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே பேசணும். எவ்ரி ஒன் வெண்ட், எல்லோரும் போனார்கள். யாரை தவிர? சொல்லுங்க பார்க்கும். என்னை தவிர. என்னை அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி தான் நம்ம தவிர அப்படிங்கிறத பேசணும். இப்போ என்னை தவிர அப்படின்னா எக்ஸப்ட் மீ. எக்ஸப்ட் மீ, தட்ஸ் ஆல். எவ்ரி ஒன் வெண்ட் எக்ஸப்ட் மீ. சொல்லுங்க பார்க்கும். எவ்ரி ஒன் வெண்ட் எக்ஸப்ட் மீ. என்னை தவிர எல்லாரும் போனாங்க. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா இப்போ வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை தவிர எல்லாரும் போனாங்க. எவ்ரி ஒன் வெண்ட் எக்ஸப்ட் மீ. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், உன்னை தவிர எல்லோரும் வந்தார்கள். உன்னை தவிர எல்லாரும் வந்தாங்க, நீ தான் வரல. அதுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க, அதனால தான் நல்லா வர முடியல. சொல்ல பார்த்தீங்களா? உன்னை தவிர எல்லாரும் வந்தாங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட், கரெக்டாக பேசிட்டீங்க. எல்லோரும் வந்தார்கள். எல்லோரும், எவ்ரி ஒன் வந்தார்கள். வர்றதுக்கான சொல்ல இங்கிலீஷில் வர்றதுக்கு கம் அப்படின்னு சொல்லுவோம். வந்தார்கள் அப்படின்னா கேம். எவ்ரி ஒன் கேம், எல்லோரும் வந்தாங்க. யாரை தவிர அந்த இடத்துல பேசியிருக்கோம்? சொல்லுங்க பார்க்கும். உன்னை தவிர, எக்ஸப்ட் யூ. உன்னை தவிர எல்லாரும் வந்தாங்க. எவ்ரி ஒன் கேம் எக்ஸப்ட் யூ. உன்னை தவிர எல்லாரும் வந்தாங்க. எப்படி சொல்லலாம்? பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உன்னை தவிர எல்லோரும் வந்தார்கள். எவ்ரி ஒன் கேம் எக்ஸப்ட் யூ. ஈஸியாக இருக்கா? சூப்பராக எடுத்து பாருங்களேன். அவனை தவிர எல்லோரும் சாப்பிட்டார்கள். அவனை தவிர எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஏன் அவன் சாப்பிடாம போனான்? எதுவும் கோச்சிக்கிட்டானா? எதுவும் பிரச்சனையா? கேட்போம் பார்த்தீங்களா? அப்போ சொல்லுவோம், அவனை தவிர எல்லோரும் சாப்பிட்டாங்க. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பர். நான் ஆன்சர் பண்ணுறதுக்குமே நிறைய பேர் யோசிச்சிட்டீங்க, சில பேர் பேசவும் செஞ்சுட்டீங்க. வெரி குட், சூப்பருங்க. அப்படியே உங்களை ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. அவனை தவிர எல்லாரும் சாப்பிட்டாங்க. எவ்ரி ஒன் சாப்பிட்டார்கள். எப்படி பேசலாம்? சூப்பர், வெரி குட். 8 எக்ஸப்ட் ஹிம். அவனை தவிர எல்லோரும் சாப்பிட்டார்கள். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் கிளாஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது, 15 டேஸ் கிளாஸ்க்கான பிபிடி ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. அடுத்து பாருங்களேன், உன்னை தவிர எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீ தான் வரல, உன்னை தவிர எல்லோரும் இங்கே இருக்காங்க, தயவுசெய்து வாமே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? உன்னை தவிர எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப சிம்பிள் இல்லைங்க. இந்த இடத்துல எந்த ஆக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? இது எப்படி பேசலாம்? எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எவ்ரி ஒன் இஸ் ஹியர். எவ்ரி ஒன் இஸ் ஹியர். எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. யாரை தவிர? உன்னை தவிர. எக்ஸப்ட் யூ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். எவ்ரி ஒன் இஸ் ஹியர் எக்ஸப்ட் யூ. உன்னை தவிர எல்லோரும் இருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன், என்னை தவிர
எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்னை தவிர எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. நமக்கு எதுக்கோ கொஞ்சம் கவலை இருக்கும், சேடாக இருப்போம். சொல்லுவோம்ல, என்னை தவிர இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. எப்படி சொல்லலாம்? என்னை தவிர எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. Everyone is happy. யாரை தவிர? என்னை தவிர. Except me. அவ்வளோதான், முடிஞ்சு. Everyone is happy except me. என்னை தவிர எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாம். எல்லாம் அப்படின்னா எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் அப்படின்னா எவ்ரிதிங். பாருங்களேன், ஜங்க் உணவுகளை தவிர நான் எல்லாம் சாப்பிடுவேன். என்னோடய ஹெல்த்துக்காக நான் ஜங்க் ஃபுட்டை சாப்பிட மாட்டேன். ஜங்க் ஃபுட்டை தவிர மிச்சம் எல்லாமே சாப்பிடுவேன். சொல்லுங்கள் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்? நான் எல்லாம் சாப்பிடுவேன். நான் ஐ ஈட் சாப்பிடுவேன். எல்லாம் எவ்ரிதிங். ஐ ஈட் எவ்ரிதிங். நான் எல்லாம் சாப்பிடுவேன். எதை தவிர? ஜங்க் ஃபுட். எக்ஸப்ட் ஜங்க் ஃபுட். தட்ஸ் அவ்வளோதான். I eat everything except junk food. I eat everything. நான் எல்லாம் சாப்பிடுவேன் except junk food. ஜங்க் உணவுகளை தவிர. ஈஸியாக இருக்கா? இங்கே நல்லா கவனிங்க. இந்த எக்ஸப்ட் அப்படிங்கிறது எதோடு கூட சேர்த்து வருது அப்படின்னா எவ்ரிதிங். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். டீயை தவிர எனக்கு எல்லாம் பிடிக்கும். சொல்லுவோம் பார்த்தீங்களா? டீயை தவிர எனக்கு எல்லாம் பிடிக்கும். நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், நான் டீயை தவிர எல்லாம் குடிப்பேன். இப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? நான் டீயை தவிர எல்லாம் குடிப்பேன், அல்லது டீயை தவிர எனக்கு எல்லாம் பிடிக்கும், இப்படின்னு கூட பேசலாம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ஐ லைக் எவ்ரிதிங். ஐ லைக் எவ்ரிதிங். எனக்கு எல்லாம் பிடிக்கும். எதை தவிர? டீயை தவிர. எக்ஸப்ட் டீ. எனக்கு டீயை தவிர எல்லாம் பிடிக்கும். இப்போ நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? எனக்கு டீயை தவிர நான் எல்லாம் குடிப்பேன். நான் டீயை தவிர எல்லாம் குடிப்பேன். எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரிங்க் எவ்ரிதிங் எக்ஸப்ட் டீ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களாம் நிறைய சென்டென்ஸை பேசலாங்க. தேர்ட் பாருங்கள். செய்தியை தவிர நான் எல்லாம் பார்ப்பேன். நான் டிவி பார்ப்பேன்னா அது நியூஸ் தவிர மிச்சம் எல்லாமே பார்ப்பேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஐ வாட்ச் எவ்ரிதிங். எதை தவிர? எக்ஸப்ட் நியூஸ். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நீங்களாக ட்ரை பண்ணுங்கள், நீங்களாக முயற்சி செய்யுங்க, நிறைய சென்டென்ஸை பேசுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஈஸியாக இருக்கா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் இட்லியை தவிர மிச்சம்லாம் சாப்பிடுவேன், நான் தோசையை தவிர மிச்சம்லாம் சாப்பிடுவேன். இந்த மாதிரி நிறைய சென்ஸ் நீங்களாக திங்க் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி கான்செப்டில் என்னென்ன தமிழ் சென்ஸ்லாம் பேசுவோம் நீங்களாக யோசிங்க, ஒரு பேப்பரில் எழுதுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சுன்னா இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்கள் நான் சொல்லிக் கொடுக்காதெல்லாம் நிறைய இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருமே அப்படிங்கிறத நம்ம நோ ஒன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்களேன், என்னை தவிர யாருமே வரல, நான் மட்டும்தாங்க வந்தேன், என்னை தவிர யாருமே வரல. சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. நோ ஒன் கேம். யாருமே வரல, யாரை தவிர? என்னை தவிர. எக்ஸப்ட் மீ. என்னை தவிர யாருமே வரல. நோ ஒன் கேம் எக்ஸப்ட் மீ. நோ ஒன் கேம் எக்ஸப்ட் மீ. என்னை தவிர யாருமே வரல. நெக்ஸ்ட் ஒன். அவளை தவிர யாருமே போகலை. அவளை தவிர யாருமே போகலை. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க. நோ ஒன் வெண்ட் எக்ஸப்ட் ஹர். அவளை தவிர யாருமே போகலை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். எங்களை தவிர யாருமே பார்க்கல. எங்களை தவிர யாருமே பார்க்கல, நாங்கள் தான் பார்த்தோம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? நோ ஒன் வாட்ச்ட் எக்ஸப்ட் அஸ். எங்களை தவிர யாருமே பார்க்கல. ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்களேன். இந்த நோ ஒன்க்கு அப்புறம் நம்ம வேர்பை பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் எக்ஸப்ட் மீ. எல்லாத்துலேயும் பாருங்கள், நோ ஒன் வேர்ப் எக்ஸப்ட் மீ. நோ ஒன் வேர்ப் எக்ஸப்ட் மீ. ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன். உன்னை தவிர யாருமே எனக்கு உதவவில்லை.
நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் உன்னை தவிர யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண. எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். உன்னை தவிர யாருமே எனக்கு உதவவில்லை. நோ ஒன் ஹெல்ப் மீ எக்ஸப்ட் யூ. உன்னை தவிர யாருமே எனக்கு உதவவில்லை. நோ ஒன் ஹெல்ப் மீ அப்படின்னா யாருமே எனக்கு உதவவில்லை. எக்ஸப்ட் யூ அப்படின்னா உன்னை தவிர. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன். அபியை தவிர யாருமே உன்னை பற்றி என்னிடம் கேட்கவில்லை. நேற்று ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனேன். அபியை தவிர யாருமே உன்னை கேட்கல. நம்மகிட்ட வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா, என்னை பற்றி யாராவது கேட்டாங்களா, எல்லோரும் கேட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாரும் கேட்டா, அபியை தவிர உன்னை பற்றி யாருமே என்கிட்ட கேட்கல. சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நோ ஒன் ஆஸ்க்ட் மீ. யாருமே என்கிட்ட கேட்கல. யாரை பற்றி? உன்னை பற்றி. அபவுட் யூ. யாரை தவிர? அபியை தவிர. எக்ஸப்ட் அபி. தட்ஸ் ஆல். நோ ஒன் ஆஸ்க்ட் மீ அப்படின்னா யாருமே என்கிட்ட கேட்கல. யாரை பற்றி? அபவுட் யூ, உன்னை பற்றி. எக்ஸப்ட் அபினா அபியை தவிர. இப்போ உங்களுக்கு ஃபைனலாக சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா இடமும் அப்படிங்கிறது நம்ம எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரிவேர் அப்படின்னா எல்லா இடமும், எல்லா இடத்துலையும் அப்படின்னு. பாருங்களேன், சமையலறையை தவிர அவர்கள் எல்லா இடத்துலையும் தேடினாங்க. ஒரு கீ மிஸ் ஆயிரும். அந்த கீ பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் இருந்திருக்கும். அதை தவிர மிச்சம் எல்லா இடத்தையும் வீட்டே ஃபுல்லாக அலசி பார்த்துட்டாங்க. கடைசி பார்த்தா அது கிச்சனில் இருந்திருக்கும். சொல்ல பார்த்தீங்களா, கிச்சனை தவிர எல்லா இடத்தையும் நீங்கள் தேடினீங்க. இந்த அருக்கு கீ. சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி பேச ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். அவர்கள் எல்லா இடமும் தேடினார்கள். தே searched everywhere. searched அப்படின்னா தேடினார்கள். everywhereனா எல்லா இடத்துலையும். தேனா அவர்கள். they searched everywhere. they searched everywhere. அவர்கள் எல்லா இடத்துலையும் தேடினாங்க. எதை தவிர? சமையலறையை தவிர. தவிர. except the kitchen. they searched everywhere except the kitchen. they searched everywhere except the kitchen. அவங்க சமையலறையை தவிர எல்லா இடத்துலையும் தேடினாங்க. ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு குழந்தை மிஸ் ஆகிரும். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கும். ஏதோ ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. அந்த வீட்டை தவிர எல்லா இடத்துலையும் தேடினாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்கூலில் தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் தேடினாங்க. இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை பேசுங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன். உன் அறையை தவிர நான் எல்லா இடமும் சுத்தம் செய்தேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு ரூமை தவிர மிச்சம் எல்லா இடத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு ரூமை நீ தான் சுத்தம் பண்ணணும். எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஐ cleaned everywhere. I cleaned everywhere அப்படின்னா நான் எல்லா இடமும் சுத்தம் செய்தேன். எதை தவிர? உன்னோட ரூமை தவிர. except your room. that's all of them. I cleaned everywhere except your room. I cleaned everywhere except your room. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா இந்த எக்ஸப்ட்னா என்ன? தவிர. ஏதோ ஒன்று தவிர நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸப்ட் அப்படிங்கிறத நீங்கள் பேசுங்க. இந்த எக்ஸப்ட் அப்படிங்கிறது இந்த 4 பாயிண்டில் அதிகமாக நம்ம பேசுவோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களுக்கு காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ முடிக்க போகிறேங்க. நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.